ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கோடு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு மோதகம் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதோட க்ரீமை நம்ம ஸ்டஃபிங்காக வச்சு சூப்பராக செஞ்சு எடுத்துருக்கோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்கட் மோதகம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் க்ரீம் வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பதினஞ்சு பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பிஸ்கட்டில் இருக்க க்ரீமை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்லேருந்து பிஸ்கட் இதில் சேர்த்துக்கோங்க. க்ரீமை வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பிஸ்கட்டை சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பிஸ்கட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு அரையும். நம்ம எடுத்துகிட்டு இருந்தால் எல்லா பிஸ்கட்டையும் இதே மாதிரி உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை நல்லா இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சதை இப்படி ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். பிஸ்கட்டில் இருக்க இனிப்பு போதும் அப்படின்னா சுகர் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா பாலில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு. பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் மோதகத்தோட ஷேப் நமக்கு கிடைக்கும். பிஸ்கட் மோதகத்துக்கு பிஸ்கட் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த க்ரீமை ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் சின்ன சின்னதாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மோதகம் ரெடி பண்ணிடலாம். மோதகம் பண்ணுறதுக்கு இதே மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நெய் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணால் நமக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும், ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் மாவை ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதை இப்படி மோல்டுக்குள்ளே வச்சுருங்க. நல்லா அமுத்தி விடுங்க. பெருவிரல் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம்லேருந்து ஒரு சின்ன பால் சைஸுக்கு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சிடலாம். அதையும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. திரும்பவும் அதை கவர் பண்ணுறதுக்காக பிஸ்கட் மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணிடலாம். ஓகே, கவர் பண்ணியாச்சு. மோதகம் ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்களா, சூப்பராக நல்ல ஷேப்பாக கிடச்சிருக்கு. மோதகம் ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பராக பிஸ்கட் மோதகம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எடுத்துருக்கிறது நல்ல பிளாக் கலர் டார்க் சாக்லேட் பிஸ்கட் அப்படிங்கிறதுனால நல்ல பிளாக் கலரில் நல்ல ஷைனிங்காக கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.